தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சத்திய பூங்குன்றன் அவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி கோட்டத்தை சார்ந்தவர். கடந்த 4 ஆண்டுகளாக அவருடைய பங்களிப்பு என்பது நம்முடைய பயிற்சி வகுப்பிலே மிக அதிகம். எந்த ஒரு தலைப்பினை எடுத்தாலும் சுருக்கமாக அதே நேரத்திலே விளங்கும்படி சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர் தோழர் சத்யா அவர்கள். தற்பொழுது இந்தியா போஸ்டினுடைய ரீட்டைல் சர்வீஸ், பிரீமியம் ப்ராடக்ட், பிசினஸ் போன்று இருக்கக்கூடியவைகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு மிக விளக்கமாக எடுத்துரைப்பார். அனைவரும் கவனமுடன் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இருக்கக்கூடிய கால அவகாசம் என்பது மிக குறைவாக இருப்பதால் தான் நாள்தோறும் வகுப்புகளை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கின்றன நம் முன்னால். ஆகவே வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பினை பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சத்யா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சத்யா, நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தலைவர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம ரீட்டைல் சர்வீசஸ் அண்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், இது இல்லாமல் அடிஷ்னலாக ஐபிபிபி, இந்த 3 டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக கவர் பண்ணலாம். தயவுசெய்து யாரும் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளாஸ் நடத்த ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கிறேன். ஸோ கிளாஸை தொடங்கிடலாம். ஸோ இப்போ ரீட்டைல் சர்வீசஸ். ஜென்ரலி ரீட்டைல் சர்வீசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய காலகாலமாக நம்ம செஞ்சுட்டு வர ஹெரிடிட்டரி ஒர்க் இல்லாமல் வேற சில ப்ராடக்ட்ஸை எடுத்து நாம கமிஷன் பேஸ்டாக செய்யக்கூடிய அந்த ஒர்க்குக்கு பேர் தான் ரீட்டைல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீட்டைல் சர்வீசஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ப்ராடக்ட் ஆதார். ஸோ ஆதார் அப்டேஷன் அண்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஒர்க்ஸை நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆதாரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஒர்க்கை நம்ம கேரி அவுட் பண்ணுறோம். ஒன்று ஆதார் என்ரோல்மெண்ட்டு, இன்னொன்று ஆதார் அப்டேஷன். ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படின்றது இது வரைக்கும் ஆதாரே இல்லாதவங்களுக்கு நம்ம புதுசாக ஆதாரை அவங்களை என்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஆதாரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் ஆதார் என்ரோல்மெண்ட். தென் ஆதார் அப்டேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க கிட்ட ஆதார் இருக்கு, அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பண்ணி கொடுக்கறது தான் ஆதார் அப்டேஷன். சரிங்களா? ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட் அப்போ நம்ம அவங்களுடைய எல்லா கம்ப்ளீட் டெமோகிராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணி கொடுத்துடுறோம். லேட்டர் டைம்ல அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது, இன்கேஸ் அவங்க ஆதார் எடுக்கும்போது ஒரு அட்ரஸ்ல இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ஊருக்கு ஏதாவது சுவிட்ச் ஓவர் ஆயிருப்பாங்க, இல்லை அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏதாவது தப்பா ஃபீட் பண்ணியிருக்கலாம், அவங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது அவங்க தப்பா கொடுத்துருங்களா, அல்லது முதல்ல இருந்த நம்பரை இப்போ மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்றது தான் அப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆதார் அப்டேஷன்ல 2 கேட்டகரி ஆஃப் அப்டேஷனா பிரிக்கிறாங்க. ஒன்று டெமோகிராஃபிக் அப்டேஷன், இன்னொன்று பயோமெட்ரிக் அப்டேஷன் அப்படின்னு பிரிக்கிறோம். டெமோகிராஃபிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இந்த 5 கேட்டகரி ஆஃப் டீட்டெயில்ஸை நாம் ஏதாவது கரெக்ஷன்ஸோ இல்லை மாடிஃபிகேஷன்ஸோ பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டெமோகிராஃபிக் அப்டேஷன். பயோமெட்ரிக் அப்டேஷன் அப்படின்றது 3 கைண்ட் ஆஃப் பயோமெட்ரிக் அப்டேஷன் இருக்கு. ஒன்று ஃபோட்டோ மாத்துறது. இப்போ அவங்க ஆதார் எடுக்கும் போது சின்ன வயசுல எடுத்திருப்பாங்க, இப்போ அவங்களோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஃபேஷியல் இமேஜ் அப்டேஷன், ஃபோட்டோ அப்டேஷன். தென் ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்பரா அப்டேட் ஆகல, அல்லது அவங்க ரொம்ப சின்ன வயசுல எடுத்திருப்பாங்க, அந்த கையில அடிபட்டிருக்கும், அந்த மாதிரி ஏதோ சம் காரணங்களுக்காக பயோமெட்ரிக் அப்டேஷன் பண்ண வருவாங்க, அது ஒரு பயோமெட்ரிக் அப்டேஷன். தென் அடுத்தது ஐரிஸ் அப்டேஷன், கண் கருவிலியை ரீஸ்கேன் பண்றது. ஸோ இந்த 3த்துக்கு பேர் பயோமெட்ரிக் அப்டேஷன். இந்த 3த்தை தவிர்த்து மீறி நம்ம பண்ணக்கூடிய எல்லா சேஞ்சஸ்க்கு பேர் டெமோகிராஃபிக் அப்டேஷன். ஸோ ஒரு ஆதார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 விதமான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு ஆதார்ல கலெக்ட் பண்றோம். நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இது 5 டெமோகிராஃபிக். இது இல்லாம பயோமெட்ரிக்ல 3 விதமான டேட்டா, போட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஐரிஸ் இமேஜ் கேப்சரிங். ஸோ இந்த அப்டேஷன் ஒர்க்கை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். ஆஸ் ஆன் டேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின் கொஸ்டின் இது 2-3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆஸ் ஆன் டேட் ஆதார் என்ரோல்மெண்ட் கம் அப்டேஷன் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 13,352 தான் அதுக்கான ஆன்சர். தென் அடுத்தது ஆதார்க்கான சார்ஜஸ் என்னென்னலாம் கலெக்ட் பண்றோம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
கம்ப்ளீட்டாகவே ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 0ல இருந்து எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாங்கனாலையும் ஃபர்ஸ்ட் அவங்கள ஆதார் இப்போ தான் முதல்ல என்ரோல்மெண்ட்டே பண்ணுறாங்க, புதுசாக ஆதார் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ் சைடில் வந்து கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஏற்கனவே ஆதார் எடுத்துட்டாங்க, அதில் ஏதாவது அப்டேஷன்ஸ் பண்ண வராங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அப்டேஷன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சேஞ்சு, ஃபோட்டோ சேஞ்சு, ஐரிஸ் கேப்சரிங், இது மூணுத்துல ஏதாவது அப்டேஷன்ஸ் பண்ணணும்னு வந்தாங்கன்னா அப்போ அந்த அப்டேஷனுக்கு 100 rupees நம்ம சார்ஜ் பண்றோம். இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான் இது எல்லாமே. இது இல்லாம 18% ஜிஎஸ்டின்னு எதுவும் வாங்குறதில்ல. இப்போ நம்ம பார்க்குற ரேட் எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி தான். தென் இது இல்லாம டெமோகிராஃபிக் அப்டேஷன்ஸ், அந்த நம்ம பார்த்த அந்த 5 விதமான டேட்டா, நேமு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ், இமெயில் ஐடி, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் டெமோகிராஃபிக் அப்டேஷன். அதுக்கு 50 ரூபாய் வந்து நம்ம சர்வீஸ் சார்ஜா கலெக்ட் பண்றோம். இதுலயே மேண்டேட்ரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் வந்து ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் வந்து கொடுக்குறாங்க யுஐடிஐல இருந்து. என்ன அப்படின்னா, ஜென்ரலா நம்ம ஒரு குழந்தைக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது பிலோ 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய போட்டோவை மட்டும்தான் நம்ம கேப்சர் பண்ணுவோம் டியூரிங் ஆதார் என்ரோல்மெண்ட்டு. அவங்களோட பயோமெட்ரிக்கோ ஐரிஸ் கேப்சரிங்கோ எதுவுமே நம்ம பிலோ 5 இயர்ஸ் இருக்கிற குழந்தைக்கு பிடிக்க மாட்டோம். வேற அந்த குழந்தை 5 வயசு முடிஞ்சு 5 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி அப்டேட் அவங்க பண்ணணும் பயோமெட்ரிக்ல. ஸோ அப்போ பண்ணும்போது அந்த 5 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸ்க்குள்ள வந்து அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அதே குழந்தைக்கு எகைன் 15th இயர் முடிஞ்ச உடனே 15 வயசு முடிஞ்சதுல இருந்து 17 வயசுக்குள்ள வந்து செகண்ட் பயோமெட்ரிக் அப்டேட் அவங்க அப்டேட் பண்ணணும். அந்த பீரியட்ல அவங்க பண்ணாங்க பயோமெட்ரிக் அப்டேட்னாலையும் எகைன் இட் இஸ் ஃப்ரீ. வேற இந்த ஸ்லாட்டை தவறிட்டாங்க, அவங்க 5ல இருந்து 7 வயசுக்குள்ள வராம 7 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாலோ அல்லது 17 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம கிட்ட பயோமெட்ரிக் அப்டேஷனுக்கு வந்தாங்கன்னா அப்ப நம்ம சார்ஜபிள் பேசிஸ்ல தான் அவங்களுக்கு பயோமெட்ரிக் அப்டேஷன் பண்ணணும். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 5 to 7 இயர்ஸ் ஃப்ரீ, எகைன் 15 to 17 இயர்ஸ் ஃப்ரீ. இன் மீன் டைம் 7th இயர்ல இருந்து 15th இயர்க்குள்ள வந்து ஏதாவது பண்ணணும்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க சார்ஜஸ் பே பண்ணணும். எகைன் மோர் தென் 17 இயர்ஸ் அவங்க ஏஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்தாலும் நம்ம கிட்ட சார்ஜஸ் அவங்க பே பண்ணணும். அந்த மேண்டேட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்ற அந்த 2 ஸ்லாட் வந்து 5 to 7 இயர்ஸ், எகைன் 15 to 17 இயர்ஸ். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த ஸ்லைடை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் டாக்குமெண்ட் அப்டேட் அட் ஆதார் சென்டர். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்து அப்டேட் பண்ணி போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஒரு இதை வந்து டெமோகிராஃபிக் அப்டேஷன்லாம் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அவங்க அட்ரஸ்க்கான அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி ஸ்கேன் பண்ணுவோம் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ஸில். தென் அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கு, இல்லை அவங்க ஏதாவது மாற்றணும்னு நினச்சி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் வந்து 50 ரூபாய் வந்து நம்ம சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆதார் என்ரோல்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். தென் அடுத்தது கங்காஜல். ஸோ கங்காஜல் அப்படின்ற அந்த கங்கா வாட்டரை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பாட்டிலோட கெப்பாசிட்டி வந்து 250 ml. சரிங்களா, அதை வந்து 2 டைப்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர்ஸ்லேயே வந்து 30 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு பாட்டில் கங்கா ஜெல்ல வாங்கிக்கலாம். இன்கேஸ் அவங்க ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்றதுக்கு மேல ஒரு யூஆர்எல் இருக்கு பாருங்க, www.epostoffice.gov.in. அதுல லாகின் பண்ணாங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸை அவங்களால ஆன்லைன்ல ஆக்சஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஏதாவது பிளேஸ் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அந்த கங்காஜல் பாட்டில் வந்து பை குரியர்ல நம்ம ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்புறதுக்கு 121 rupees பெர் பாட்டில் வந்து அவங்க பே பண்ணாங்கன்னா நம்ம அனுப்புறோம். ஸோ இன் கவுண்டர்ல டைரக்டா வந்து வாங்கினா 30 ரூபாய், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பை போஸ்ட் மூலமா தான் டெலிவரி ஆகும் ஸ்பீட் போஸ்ட்ல. அப்ப அதுக்கு 121 ரூபாய் அவங்க ஒரு பாட்டிலுக்கு பே பண்ணணும். அதுவே 2 பாட்டில் வாங்கினாங்கன்னா அக்ராஸ் த கவுண்டர் அவங்க எத்தனை பாட்டில் வாங்கினாலும் இன்ட்டு 30 ரூபாய் கொடுத்துடணும். வேற ஆன்லைன் ஆர்டரா இருந்ததுன்னா 2 பாட்டிலுக்கு 201 ரூபாய், 4 பாட்டில் செட்டா இருந்தா 321 ரூபாய். எகைன் இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் அடுத்தது பழனி பிரசாதம். ஸோ அதுவும் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பழனி பிரசாதத்தினுடைய வேல்யூ அந்த ப்ரைஸ் வந்து 250 rupees பெர் பேக்கெட் வந்து நம்ம சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 250 rupeesலயே போஸ்டல் அந்த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸும் அடங்கும். சரிங்களா, இது இல்லாமல் அவங்க தனியாக எதுவும் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் பே பண்ண தேவையில்லை. இது கம்பல்சரி ஆன்லைன் ஆர்டர் மாதிரி தான் கணக்கு. ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி கொடுப்பாரு, எத்தனை பேக்கெட் பிரசாதம் அவருக்கு வேணும்னு சொல்றாரோ இன்டூ 250 அவர் பே பண்ணாருன்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிடுவோம். டைரக்டா பழனியிலிருந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு போயிட்டு அந்த கன்சைன்மெண்ட் டெலிவரி ஆயிடும்.
ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் இஷ்யூ வந்து ஒரு பேக்கெட்னுடைய ரேட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது 250 rupees per பேக்கெட். ஸோ அதனுடைய பில்லர் ஐடி கண்டிப்பாக இது கொஸ்டின்ல வர வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது இந்தியா போஸ்ட் பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம், பிஆர்எஸ். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ரயில்வே டிக்கெட்ஸ் எல்லாம் கூட நம்ம புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஜென்ரலி இந்த மாதிரி பிஆர்எஸ் சிஸ்டம் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் கொடுக்கறது இல்லை. எங்கெங்கெல்லாம் ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர்ஸே இல்லையோ அல்லது அதுக்கான ஆக்சசிபிலிட்டியே இல்லையோ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸஸை நம்ம டிவிஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி அந்த ஆஃபீஸஸ்ல பிஆர்எஸ் கவுண்டர்ஸை வந்து இனாகிரேட் பண்ணுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோட நம்ம அசோசியேட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் ஆன் டேட் நம்ம கிட்ட 333 பிஆர்எஸ் கவுண்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லுக்கும் சேர்ந்தே 333 பிஆர்எஸ் கவுண்டர்ஸ் தான் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு மெயினா இதுல தெரிய வேண்டியது இது ஒண்ணுதான். 333 பிஆர்எஸ் கவுண்டர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல அக்ராஸ் இந்தியா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பில் மெயில் சர்வீஸ். ஸோ பில் மெயில் சர்வீஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஒரு ஏர்டெல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அல்லது வோடஃபோன் கஸ்டமர்ஸ், ஜியோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி பில்ஸ், ஃபோன் பில்ஸோ அல்லது முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா பிஎஸ்என்எல் டெலிஃபோன் பில்ஸ் எல்லாம் நம்ம இதுல தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ரெக்கரிங்கா ஒவ்வொரு மந்த்தோ அல்லது 3 months ஒன்ஸோ அந்த மாதிரி ஒரு பில்ஸையோ ஸ்டேட்மெண்ட்ஸையோ அல்லது ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஆர்டிகல் இன்ஃபர்மேஷன்ஸை தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அல்லது நெய்பரிங் 2 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கவர் பண்ணக்கூடிய டெலிவரி ஏரியாவுக்குள்ள மட்டும் ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்றாரு அப்படின்னா அவரை நம்ம பில்மெயில் கஸ்டமரா வந்து என்ரோல்மெண்ட் பண்றோம். ஒரு கஸ்டமர் பில்மெயில் கஸ்டமரா என்ரோல் ஆகணும்னா 2 விதமான கண்டிஷன்ஸை அவர் வந்து மீட் அவுட் பண்ணணும். ஒன்று, ஒவ்வொரு டைம் போஸ்ட் பண்ணும் போதும் மினிமம் 5000 ஆர்டிகிளாவது அவர் நமக்கு கொடுக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, அவரு கண்டிப்பா 90 daysக்கு ஒன்ஸ் அவர் ஆர்டிகிள் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெக்கரிங்கா. கொடுக்காம தவறிட்டார் அப்படின்னா அவருக்கு பில்மெயில் கஸ்டமர் அப்படின்ற அந்த இதை வந்து எலிஜிபிலிட்டியா அவர் இழந்துடுவார். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். பில்மெயில் சர்வீஸ் கஸ்டமர் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் ஒரு டைம் போஸ்ட் பண்ணும்போதுன்னு கேட்டாங்கன்னா 5000 ஆர்டிகல்ஸ் ரெக்கரிங்கா ஒவ்வொரு 90 daysக்குள்ள எகைன் அந்த கஸ்டமர் அடுத்த செட் ஆஃப் ஆர்டிகல்ஸை கண்டிப்பா நமக்கு கொடுக்கணும். தென் இதோட சர்வீஸ் டெலிவரி ஏரியா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அல்லது நெய்பரிங் இருக்கக்கூடிய அனதர் டிஸ்ட்ரிக்ட், இவ்வளவுதான் அதனுடைய டெலிவரி ஏரியாவா நம்ம சூஸ் பண்ண முடியும். ரைட். ஒரு பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகல்குள்ள என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கலாம், பில்ஸா இருக்கலாம், ப்ரௌச்சர்ஸ், இல்லை கம்பெனிஸ், இல்லை சில பெரிய பெரிய ஷாப். ஸோ மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் வந்து 5000 ஆர்டிகல்ஸ் பெர் டைம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணணும். ரெக்கரிங் வந்து 90 daysக்குள்ள ஒன்ஸ் அவங்க வந்து ரிப்பீட்டடா அந்த ஆர்டிகல் போஸ்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பில்மெயில் சர்வீஸ் கஸ்டமரா நம்ம என்ரோல் பண்றோம். அதுக்கான டேரிஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகிள்னுடைய வெயிட் 50 up to 50 grams வரைக்கும் இருந்ததுன்னா 3 rupees. எவ்ரி அடிஷனல் 50 gramsக்கு வந்து 2 rupees வந்து நாம கஸ்டமர்ஸ் கிட்ட டேரிஃபா கலெக்ட் பண்றோம். தென் இது இல்லாம அவங்க ஏதாவது அடிஷனல் இன்க்ளூஷன்ஸ் ஏதாவது உள்ள ஆட் பண்றாங்க, நம்ம முன்ன பார்த்த மாதிரி பேம்ப்ளெட்ஸோ இல்லை எக்ஸ்ட்ராவா ஏதாவது ப்ரௌச்சர்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸஸோ அல்லது சிடிஸ், பென்ட்ரைவ்ஸ், கேசட்ஸ் இந்த மாதிரி என்ன அடிஷனல் ப்ரொமோஷனல் ஐட்டம்ஸா இருக்கணும். அது எல்லாமே அதுல எந்த விதமான பர்சனல் கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோஷனல் ஐட்டம்ஸ் ஏதாவது உள்ள இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அடிஷனல் இன்சர்ஷனுக்கு வந்து 25 paise பெர் இன்சர்ஷன் வந்து நம்ம சார்ஜஸா கலெக்ட் பண்றோம். ஸோ டேரிஃப்னு பார்த்தா அப் டு 50 grams 3 rupees, அடிஷனல் 50 gramsக்கு 2 rupees, அடிஷனல் இன்சர்ஷனுக்கு 25 paise பெர் இன்சர்ஷன். தென் இது பில்மெயில் சர்வீஸ். இதே மாதிரியே நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி இருக்கு. இப்போ அந்த முன்ன நம்ம பில்மெயில் சர்வீஸ்க்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் அல்லது நெய்பரிங் 2 districts வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் டெலிவரி சர்வீஸ் ஏரியாவா இருக்கு. அதுவே ஒரு கஸ்டமர் நேஷனல் வைட் இந்தியா ஃபுல்லாவுக்கும் அவருடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை டெஸ்பேச் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அந்த கஸ்டமர்ஸை நாம என்பிஎம்எஸ் நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் கஸ்டமரா நம்ம என்ரோல் பண்ணலாம். என்பிஎம்எஸ்ஸா ஒரு கஸ்டமர் என்ரோல்மெண்ட் ஆகணும்னா எகைன் அவருக்கான கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா 3 விதமான கண்டிஷன்ஸ் அவருக்கு வைக்கிறோம். ஒன்று வந்து அவர் அட் ஏ டைம் மினிமம் 10,000 ஆர்டிகல்ஸ் ஆகுது அவர் போஸ்ட் பண்ணணும். இதே பில்மெயில் சர்வீஸ்க்கு 5,000 சொல்லியிருந்தோம், இதுக்கு 10,000 ஆர்டிகல்ஸ் பெர் டைம் வந்து அவர் போஸ்ட் பண்ணணும். தென் ரெக்கரிங் ஆஸ் யூஷுவல் இதுக்கும் அதே 90 days ஒன்ஸ் அவர் வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்ணணும். தென் 3ஆவதா இந்த ஆர்டிகல்ஸை
பின்கோடு வைஸ் அவரே தான் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இதுவே பில்மெயில் சர்வீசஸ்க்கு இந்த கண்டிஷன் கிடையாது. நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகலுக்கு மட்டும்தான் இந்த பின்கோடு வைஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற கண்டிஷனை வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த 3 கண்டிஷனை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அவங்கள நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் கஸ்டமராக என்ரோல்மெண்ட் பண்ணிடுறோம். இந்த நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகல்ஸை எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் கவுண்டர்ஸில் அக்செப்ட் பண்ணிட முடியாது. எங்கெங்கெல்லாம் பில்மெயில் சர்வீஸ் சென்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சென்டர்ஸில் மட்டும்தான் இந்த ஆர்டிகல்ஸை நம்ம அக்செப்டே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த பில்மெயில் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் எதுவாக இருக்குன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் ப்ராசஸிங் சென்டர்ஸ் பிபிசிஸ்ல மட்டும்தான் பில்மெயில் சர்வீஸ் சென்டர்ஸாக நம்ம ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. எகைன் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகல் வந்து நம்ம செகண்ட் கிளாஸ் மெயிலாக தான் ட்ரீட் பண்ணுவோம். வேறஸ் நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகலை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலாக ட்ரீட் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகல் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஆர்டிகல் ஒரு கஸ்டமர் புக் பண்றாரு, அந்த ஆர்டிகல் ஒரு நிறைய தூரம் டிராவல் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கெங்கெல்லாம் அந்த ஆர்டிகல் டிராவல் பண்ற இடத்துல ஏர் லிஃப்டிங் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஆர்டிகிளை த்ரூ ஏரோப்ளேன் மூலமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில். இதுவே செகண்ட் கிளாஸ் மெயில இருக்கக்கூடிய ஆர்டிகிளா இருந்தா அந்த ஏர் லிஃப்டிங்க்கு கஸ்டமர் ஏர் சர்சார்ஜ்னு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணாருனா தான் நம்ம ஏர் லிஃப்டிங்கை கொடுப்போம். ஸோ அதெல்லாம் செகண்ட் கிளாஸ் மெயில். ஸோ இந்த நேஷனல் பில்மெயில் சர்வீஸ் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலாவே ட்ரீட் பண்றோம். ஸோ இப்போ டெல்லியில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்தியா ஃபுல்லாவுக்கு டெஸ்பேச் பண்றாரு ஆர்டிகல் அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிகல் எல்லா ஸ்டேட்டுக்குமே த்ரூ ஏர் லிஃப்டிங் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்னு சொல்ல வரும். ஏன்னா அடுத்து இதனுடைய டாரிஃப் பார்த்தோம்னா அப் டு 50 கிராம்ஸ் வந்து 5 rupees, அடிஷனல் எவ்ரி 50 கிராம்ஸ்க்கு வந்து 2 rupees. இதுவே பில்மெயில் சர்வீஸ்க்கு ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 3 rupees, அடிஷனல் 50 கிராம்ஸ்க்கு 2 rupeesன்னு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லாஜிஸ்டிக் போஸ்ட். நம்ம ஜென்ரலி போஸ்ட் ஆஃபீஸில் அப் டு 2 கிலோகிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகளை வந்து நம்ம லெட்டர் மூலமா புக் பண்ணலாம். ஒரு லெட்டர்ல மேக்ஸிமம் 2 kilograms வெயிட் இருக்கிற ஆர்டிகளை தான் நம்ம புக் பண்ண முடியும். அதுவே ஒரு பார்சல் புக் பண்றாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துன்னா அப் டு 20 kilograms வரைக்கும் தான் ஒரு பார்சலை புக் பண்ண முடியும். மோர் தென் 20 kilograms இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகளை எப்படி புக் பண்ண முடியும் போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஐதர் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளா புக் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பார்சலா புக் பண்ணலாம், பிசினஸ் பார்சல்ஸா புக் பண்ணலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா எக்ஸ்பிரஸ் பார்சல் அப்படின்ற கேட்டகரி இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட் அண்ட் பிசினஸ் பார்சல் கேட்டகரி மூலமா மோர் தென் 20 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை அப் டு 35 kilograms வரைக்கும் நம்மளால போஸ்ட் ஆஃபீஸஸ்ல புக் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எகைன் 35 kilogramsக்கு மேல ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டிகல் அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன சர்வீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான சர்வீஸ் தான் லாஜிஸ்டிக் போஸ்ட். சரிங்களா? ஸோ எகைன் இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஒரு லெட்டர் மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட் இருக்க முடியும் அப்படின்னா 2 kilograms தான். பார்சலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட் வரைக்கும் இருக்க முடியும்னா 20 kilograms தான். இதுல பார்சல் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஓவால எவ்வளவு மேக்ஸிமம் வெயிட் வரைக்கும் ஒரு பார்சலை புக் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிலோ வெயிட் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பிஓவால பார்சல் புக்கிங் பண்ண முடியும். மோர் தென் 10 kilograms இருந்ததுன்னா அவங்க நியரஸ்ட் சப் ஆஃபீஸோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸோ அப்ரோச் பண்ணி தான் அந்த கஸ்டமர் வந்து புக் பண்ணிக்க சொல்லணும். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அடுத்தது லாஜிஸ்டிக் போஸ்ட். லாஜிஸ்டிக் போஸ்ட்ன்றது ஒண்ணு இல்லைங்க. 50 kilogramக்கு மேல இருக்கக்கூடிய வெயிட் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை நம்ம தனியா அதுக்குன்னு ஒரு மெயில் கன்வீனியன்ஸ் சிஸ்டம் நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கு. அது மூலமா நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கலாம். அதுதான் லாஜிஸ்டிக் போஸ்ட். இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா irrespective ஆஃப் மினிமம் வெயிட் ஒருத்தர் 40 கிலோ வெயிட் வந்து ஒரு லாஜிஸ்டிக் போஸ்ட் புக் பண்ணணும் வந்தாருனாலையும் நம்ம மினிமம் சார்ஜபிள் வெயிட்டா எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றோம்னா 50 kilograms ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ 1 கிலோ ஆர்டிகல் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல அனுப்பிச்சாலும் சரி அல்லது 45 கிலோ வெயிட் இருக்கிற ஆர்டிகல் அனுப்பிச்சாலும் சரி நம்ம மினிமம் ஸ்டார்டிங் வெயிட்டாவே 50 kilogramsக்கு தான் வந்து நம்ம சார்ஜஸ் பண்றோம். இது எதோட ரிலேட் பண்ணலாம்? ஒரு கவுண்டர்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்து கஸ்டமர் கொடுக்குறாரு, ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு. அதை வெயிட் போட்டு பார்த்தோம்னா வெறும் 8 கிராம் தான் இருக்கு. ஆனாலும் நம்ம எவ்வளவு அதுக்கான சார்ஜஸ் வாங்குறோம்? 20 கிராம்ஸ்க்கான ரேட் 5 ரூபான்னு வாங்குறோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரிதான் அப் டு 1 kilogram வந்து 50 kilogramக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் 50 kilogramக்கான ரேட் என்னவோ அதை தான் நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட் சார்ஜா கலெக்ட் பண்றோம். அதுதான் இந்த மினிமம் சார்ஜபிள் வெயிட் அப்படின்றது. இது ஒரு வருஷம் கொஸ்டின்ல வந்திருக்கு, அதனாலதான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மினிமம் சார்ஜபிள் வெயிட் இன் லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 50 kilograms தான் அதுக்கான ஆன்சர். தென் மேக்ஸிமம் வெயிட்டுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா லாஜிஸ்டிக் போஸ்ட்னா? நோ லிமிட். எவ்வளவு வெயிட் இருந்தாலும் நம்ம ஃபுல் ட்ரக் லோடா புக் பண்ணி அந்த ஆர்டிகல் வந்து கன்சைன்மெண்ட்ஸை டெலிவரி பண்ணிடுறோம். ஸோ ஒரு லாஜிஸ்டிக் போஸ்ட்டை புக் பண்ணும்போது இதுக்குன்னு ஸ்டாண்டர்டைஸ்டு டேரிஃப்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு லாஜிஸ்டிக் போஸ்ட் சென்டர்ஸும்
அவங்களுடைய புக்கிங் அண்ட் டெலிவரி பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸை வந்து கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு சில நார்ம்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிகிள் புக் பண்ணும்போது கம்பல்சரி கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு அமௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டாக்கெட் சார்ஜ்னு சொல்லிட்டு 100 rupees கலெக்ட் பண்றாங்க. இதை தாண்டி அந்த ஆர்டிகிளுடைய வெயிட் பிளஸ் அது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ், அதுக்கு இவங்க யூஸ் பண்ற வெஹிக்கிள்கான எக்ஸ்பென்ஸ், இது மூணுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் லாஜிஸ்டிக் போஸ்ட்னுடைய டேரிஃப்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. தென் ஒரு சில நேரங்கள்ல அவங்க கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல்னுடைய வெயிட் கம்மியா இருக்கும், வேற அது ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பஞ்சு மூட்டையே வச்சுக்கோங்களேன். பஞ்சு மூட்டை வெயிட் பார்த்தா கம்மியா இருக்கும், பட் இது ஆக்குபை பண்ற இடம் வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சரிங்களா. ஸோ இன்கேஸ் வால்யூம் வந்து வெயிட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப 10 cubic feet வால்யூமை ஒரு 50 கிலோகிராமா நம்ம இனிஷியல் வேல்யூக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்படி வெயிட்னா அப் டு 50 kilograms வரைக்கும் நம்ம மினிமம் சார்ஜபிள் ரேட் வாங்குறோமோ, வால்யூம்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 cubic feet வரைக்கும் நம்ம மினிமம் சார்ஜபிள் வால்யூமெட்ரிக் வெயிட்டா நம்ம வாங்கிக்கிறோம். அடிஷனல் ஒவ்வொரு கியூபிக் ஃபீட்டுக்கும் நம்ம 5 kilogramsக்கான காசை வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். எகைன் லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து நம்மளுடைய லாஜிஸ்டிக் போஸ்ட் சென்டர்ஸ்ல வேர்ஹவுசிங், அதாவது நம்ம அவங்க பொருளை தற்காலிகமா நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்காக கேட்டாங்கன்னா அந்த வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டியும் நம்ம லாஜிஸ்டிக் போஸ்ட் சர்வீசஸ்ல கொடுக்குறோம். தென் லாஜிஸ்டிக் போஸ்ட்ல 2 விதமான ஹேண்ட்லிங் இருக்கு. ஒன்னு ஃபுல் ட்ரக் லோடு, இன்னொன்னு லெஸ் தென் எ ட்ரக் லோட். ஒரு கஸ்டமர் வந்து ஃபுல்லா ஒரு 100 பாக்ஸ் கொடுத்து அனுப்புறாரு, அந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஃபுல் ட்ரக்கையே வந்து அலாட் பண்ணி அவரோட ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவோம், அது ஃபுல் ட்ரக் லோடு. ஒரு கஸ்டமர் வராரு, வெறும் ஒரு கிரைண்டரை மட்டும் இங்க வந்து கோயம்புத்தூர் அனுப்புங்க, இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்பணும்னு சொன்னார்னா அது ஒரு சின்ன கன்சைன்மெண்ட். ஸோ அது வந்து லெஸ் தென் எ ட்ரக் லோட். ஸோ இந்த மாதிரி 2 விதமான சர்வீசஸுமே நம்ம ஆஃபர் பண்றோம். ரிட்டர்ன் சர்வீசஸ் அப்படின்ற லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டியும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கிருந்து சேலம்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு கஸ்டமர் லாஜிஸ்டிக் புக் பண்றாரு, அதே கஸ்டமருக்கு கோயம்புத்தூர் டு சேலம் ரிட்டர்ன் பிக்கப் ஏதாவது இருந்ததுனாலும் அதையும் நம்ம சீப்பர் ரேட்ல வந்து 50% சீப்பர் ரேட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுதான் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். தென் அந்த டாக்கெட் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இல்லாம அடிஷனலா லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் வந்து நாம கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றோம். லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் 30 பைசா பெர் கிலோகிராம் அல்லது மினிமம் 50 rupees. இதுல விச்சவர் இஸ் பிக்கோ அதை வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றோம். மினிமம் லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் வந்து 50 ரூபாய். இப்போ அதுவே அந்த ஆர்டிகளோட வெயிட் வந்து ஒரு 1000 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1000 கிலோ இருக்கிற ஆர்டிகளை நம்ம ஏற்றி இறக்கிறதுக்கு நம்ம 50 ரூபா வாங்க முடியாது. அப்ப அந்த 1000 கிலோவுக்கு 30 பைசா போட்டோம்னா என்ன ரேட் வருதோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து சார்ஜஸா கலெக்ட் பண்றோம். ஸோ அதுதான் 30 பைசே பர் கிலோகிராம் அப்படிங்கிறது. தென் பிக்கப் அண்ட் டோர் டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே அந்தந்த லொகேஷனை பொறுத்து மாறுபடும். ஸோ அதை வந்து டெஸ்டினேஷன் அல்லது புக்கிங் ஆஃபீஸினுடைய சார்ஜஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக ஃபோனில் கேட்டு தான் லாஜிஸ்டிக் போஸ்ட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ லாஜிஸ்டிக் போஸ்ட்ல மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது மினிமம் சார்ஜபிள் வெயிட் 50 கிலோகிராம், மேக்ஸிமம் சார்ஜபிள் மேக்ஸிமம் வெயிட்னு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. டாக்கெட் சார்ஜஸ்ன்னு ஃபிக்ஸடா 100 rupees வாங்குவோம். தென் லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் மினிமம் சார்ஜஸ் வந்து 50 rupees. இன் அடிஷன் டு தட் வந்து ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 30 பைசே வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். தென் பிஸ்னஸ் போஸ்ட். பிஸ்னஸ் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர்னுடைய வேலையை ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ் நாம செஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு பேர் தான் பிஸ்னஸ் போஸ்ட்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஃபீல்டில் ரிலேட் பண்ணோம்னா ரீசெண்டாக நம்ம ஒரு 1 year பிஃபோர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பல்காக நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க பிஸ்னஸ் போஸ்ட்ல. அவங்க கவர் தனியா அந்த உள்ள வைக்கிற ஆர்டிகல் தனியா கொடுத்துட்டாங்க. நாம தான் அந்த கவரை எடுத்து பிரிச்சு அந்த ஆர்டிகல் உள்ளார இன்சர்ட் பண்ணோம், தென் அதை ஒட்டணும், அதுக்கு மேலே ஸ்டாம்ப் போட்டணும், தென் அதை டீஃபேஸ் பண்ணோம், பின்கோட் வைஸ் ஷார்ட் பண்ணோம். இது எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட்டே தான் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் தான் நமக்கு பண்ணி கொடுத்துருந்துருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஆன் பிகாஃப் ஆஃப் கஸ்டமர் நம்ம அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம அவங்க கிட்ட சார்ஜஸ் கலெக்ட் பண்றோம். அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் போஸ்ட். ஸோ ஃப்ரம் 1/4/2015 இருந்து பிஸ்னஸ் போஸ்ட் சார்ஜஸா இதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் அடுத்தது ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள். ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா லான்ச் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 August 1986 தான் முதல்ல ஸ்பீட் போஸ்ட் அப்படின்ற கான்செப்டே நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து உள்ள கொண்டு வராங்க. அப் டு மேக்ஸிமம் 35 kilograms வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்பீட் போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கூரியர் பிரைவேட் ப்ரொஃபஷனல் அந்த கொரியர்ஸை வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வரும்போது அந்த பீரியட்ல ஒரு கேப்டிவான அட்வர்டைஸ்மெண்ட்டா இந்த ஒன் இண்டியா ஒன் ரேட் அப்படின்றத நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ
அப் டு 50 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வில்லேஜ் அல்லது எந்த டெஸ்டினேஷனுக்கு புக் பண்ணாலும் 41 ருபீஸ் கஸ்டமர் பே பண்ணா போதும். அதுதான் ஒன் இந்தியா ஒன் ரேட் அப்படின்றது. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட தேதி வந்து 21 ஆகஸ்ட் 2006. இந்த 2 டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகிள் மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் நாம இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் போஸ்ட்ல நிறைய டைப் ஆஃப் ஆஃபர்ஸை வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். ரீட்டைல் கஸ்டமர்ஸ்னா ஒரு ஆஃபரு, கார்பரேட் கஸ்டமர்னா ஒரு ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் நார்மல் டேரிஃப் எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக ஸ்பீட் போஸ்ட் வந்து நான் 41 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அதே லோக்கல் ஆர்டிகலாக இருந்ததுன்னா 19 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இன் அடிஷன் டு தட் நம்ம ரெகுலராக ஒரு ஆர்எல்ஓ பார்சலோ புக் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட்னு ஒன்று வைப்போம். அதுக்கு அடிஷனலாக 3 ருபீஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். வேற ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி கார்டு, பிஓடி கார்டுன்னு சொல்லுவோம். அந்த கார்டை வந்து நாம அக்னாலஜ்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். அதுக்கான சார்ஜஸ் வந்து 10 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் வந்து நம்ம பிஓடி சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் பிஓடி சார்ஜஸ், பிஓடியினுடைய ரேட் என்ன அப்படின்னு கேட்டு உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ஆன்சர்ல 10, 12 அப்படின்னு ஏதாவது மல்டிபிளா கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது 12 தான் இருக்கணும். ஏன்னா ஃபைனல் அமௌண்ட் வந்து 10 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி தான். ஸோ 12 ருபீஸ் வரும் பிஓடியினுடைய காஸ்ட். இல்ல ஆன்சர்ல உங்களுக்கு 12 இல்ல, 12 இல்லாம 10, 20 வேற ஏதோ நம்பர்ஸ் தான் இருக்குன்னா அப்ப நீங்க 10 சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வாக்இன் கஸ்டமர்ஸ். வாக்இன் கஸ்டமர்ஸ்னா கவுண்டர்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு கஸ்டமர் வராரு, பல்கா நிறைய ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு அவர் கொடுக்குற அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகளுடைய டோட்டல் வேல்யூ, அவர் புக் பண்றதுக்காக நம்ம பே பண்ற டோட்டல் சார்ஜஸ், டேரிஃப் சார்ஜஸ்க்கு 2000க்கு மேல 1 lakhக்குள்ள இருந்ததுன்னா அந்த கஸ்டமருக்கு ஆன் ஸ்பாட் டிஸ்கவுண்டா 5% வந்து நம்ம ஆஃபர் பண்றோம். அதுவே எபவ் 1 lakh இருந்ததுன்னா 10% வந்து நம்ம ஆஃபர் பண்றோம். இந்த புக்கிங் வந்து ஒரே நாள்ல நடந்ததா இருக்கணும். மல்டிபிள் டைம்ல நடந்ததுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். அட் ஏ டைம் அவர் கொடுக்கக்கூடிய ஆர்டிகிளுடைய புக்கிங் சார்ஜஸ் 2000 மேல இருந்தா மட்டும்தான் இந்த ஆஃபர் பொருந்தும். தென் ஸ்பீட் போஸ்டினுடைய டெலிவரி நார்ம்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ லோக்கலா இருந்தது அப்படின்னா 1ல இருந்து 2 நாளைக்குள்ள டெலிவரி ஆகணும். தயவு செஞ்சு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மெட்ரோ டு மெட்ரோவா இருந்ததுன்னா 1 to 3 days, ஸ்டேட் கேபிட்டல் டு ஸ்டேட் கேபிட்டல்னா 1 to 4 days, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்னா 4ல இருந்து 5 நாளைக்குள்ள மேக்ஸிமம் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் டெலிவரி ஆகணும். தென் காம்பன்சேஷன். ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு அஷூரன்ஸ், 1ல இருந்து 2 நாள் அல்லது மெட்ரோ டு மெட்ரோனா 1ல இருந்து 3 நாள், இந்த டைம் பீரியடுக்குள்ள ஒரு ஆர்டிகல் டெலிவரி ஆகல அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து கன்சூமர் ஃபோரம்லயோ அல்லது நம்ம டிபார்ட்மெண்ட்லயோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி டிலே இன் டெலிவரிக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் வந்து ஆக்சுவல் ஸ்பீட் போஸ்ட் பே பண்ணாரோ நமக்கு டபுள் த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜ் அல்லது 1000 ரூபாய், இல்ல விச்செவர் லெஸ்ஸோ அதை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபாய் கொடுத்து அந்த ஆர்டிகல் வந்து அந்த கஸ்டமர் புக் பண்ணிருக்காரு. போற வழியில அந்த ஆர்டிகல் ஒண்ணு டேமேஜ் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு, இல்ல தொலைஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று நடக்குது. இப்போ அந்த கஸ்டமர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கிளைமுக்கு வந்தாருன்னா ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அப்படின்னா 400 ரூபாய் அல்லது 1000. இதுல எது கம்மியோ அது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சிஓடியில ஸ்பீட் போஸ்ட்ல பிஎன்பிஎல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பிஎன்பிஎல் அப்படின்றது புக் நவ் பே லெட்டர். இதை ஒரு கொஸ்டின், ஒரு வருஷத்தினுடைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பிஎன்பிஎல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புக் நவ் பே லெட்டர் அப்படிங்கிறது தான் அப்ரிவேஷன். இதுக்கு நிறைய அவங்க பாட்டுக்கு வேற வேற காம்பினேஷன்ல கொடுப்பாங்க. ஸோ அதுல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. புக் நவ் பே லெட்டர் அப்படின்றது தான் பிஎன்பிஎல் அப்ரிவேட்டட் ஃபார்ம். சரி, ஒரு கஸ்டமரை பிஎன்பிஎல் கஸ்டமரா என்ரோல் ஆகணும்னா என்ன பண்றது அப்படின்னா, முதல்ல பிஎன்பிஎல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ஆர்டிகல் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அந்த ஆர்டிகல் கொடுக்குறப்ப எப்பவுமே காசு கொடுக்க மாட்டார். அட் எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம ஒரு பில் ரைஸ் பண்ணி அவர் கொடுப்போம். அந்த மாசம் ஃபுல்லா அவர் புக் பண்ணதுக்கு அதுக்கு அவர் நமக்கு பில் செட்டில்மெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சார்ஜஸ் பே பண்றதுனாலதான் அது புக் நவ் பே லெட்டர் அப்படின்ற ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்குள்ள ஒரு கஸ்டமர் என்ரோல்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அவர் மினிமம் ஒர்த் ஆஃப் பிசினஸ் ஒரு மந்த்துக்கு அட்லீஸ்ட் 10,000 ருபீஸ்க்காவது கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ 10,000 ஒர்த் டேரிஃப் இருக்கக்கூடிய பிசினஸை ஒரு கேலண்டர் மந்த்னா 1ஆம் தேதியில இருந்து 30 அல்லது 31ஆம் தேதிக்குள்ள அவர் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த கஸ்டமரை நம்ம பிஎன்பிஎல் கஸ்டமரை என்ரோல் பண்ணிக்கிறோம். அடுத்தது
அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இப்போ அவர் நம்ம கிட்ட பிசினஸ் கொடுத்துறாரு, நாளைக்கு ஏமாத்திட்டு கூட போலாம் இல்லையா பேமெண்ட் பண்ணாம. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு என்ரோல்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன கண்டிஷன் வைக்கிறோம்னா 4 months பிசினஸ் அவர் நமக்கு பேங்க் கேரண்டியா கொடுக்கணும். சரிங்களா, ஏதாவது ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க்ல இருந்து பேங்க் கேரண்டி நமக்கு வந்து அவரு கொடுக்கணும். எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்னா 4 மாசம் அவருடைய பிசினஸ் வேல்யூ என்னவோ அதை வந்து நமக்கு பேங்க் கேரண்டியா கொடுக்கணும். நாளை பின்ன அவர் நமக்கு பில் பே பண்ணனா கூட அந்த பேங்க் கேரண்டியை வச்சு நாம ஃபோர்ஃபிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் அந்த பேங்க் கேரண்டி. ஸோ இதுல மினிமம் ஒர்த் ஆஃப் பிசினஸ் 10,000 per month. அட் த டைம் ஆஃப் என்ரோல்மெண்ட் 4 months பிசினஸை வந்து அவர் ஆன்டிசிபேட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கான பேங்க் கேரண்டியை நமக்கு கொடுக்கணும். அந்த பேங்க் கேரண்டியினுடைய வேலிடிட்டி பீரியட் மினிமம் 18 months ஆவது இருக்கணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட். ரைட். இப்போ ஒருத்தர் உள்ள வந்துட்டார், உள்ள வந்து பிசினஸ் கொடுக்குறாரு, 1 month ஃபுல்லா கொடுத்து முடிச்சிட்டார். இப்போ நாம எப்போ பில் ரைஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி அன்னைக்கு நாம பில்லை வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆகஸ்ட் மந்த் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் புக் பண்ணிட்டே வருவாரு. அடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நாம ஆகஸ்ட் மந்த்னுடைய பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புவோம். நம்ம பில் ரைஸ் பண்ணி அமிச்ச அந்த மந்தோட எண்டுக்குள்ள அவர் நமக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடணும். தட் மீன்ஸ் செப்டம்பர் 30th அவர் அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு பே பண்ணிடணும். இன்கேஸ் அவர் பே பண்ண தவறிட்டாருன்னா 12% பெனால்ட்டியை வந்து நாம அவருக்கு அந்த பில் வேல்யூக்கு ரைஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, என்னைக்கு தேதியில பிஎன்பிஎல் கஸ்டமருக்கு பில் ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அது 7th of next month. பில்லிங் பீரியடுக்கு நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி அன்னைக்கு நாம பில் ரைஸ் பண்ணுவோம். அந்த பில் ரைஸ் பண்ண மந்த்னுடைய கடைசி ஒர்க்கிங் டேக்குள்ள கஸ்டமர் வந்து அந்த பில் செட்டில்மெண்ட்டை பண்ணணும். தவறிட்டாங்கன்னா 12% நாம பெனால்ட்டியா இம்போஸ் பண்ணுவோம் ஃபார் த பில் வேல்யூ. ஓகேவா. தென் கார்பரேட் கஸ்டமருடைய டிஸ்கவுண்ட் ரேட்டு எகைன் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 50,000க்கு மேல அப் டு 5 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா 10%. எகைன் ஒவ்வொரு ஸ்லாப்லையும் நீங்க பாத்துக்கோங்க, தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் அடுத்தது பிசினஸ் பார்சல். நம்ம முன்னே பார்த்துருங்களா, ஸ்பீட் போஸ்ட் பிசினஸ் பார்சல் ரெண்டுத்துலையுமே நம்ம அப் டு 35 kilograms வரைக்கும் அனுப்பலாம். ஸோ பிசினஸ் பார்சல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்சல்னா நம்ம 20 kilograms சொன்னோம். 20 kilogramsக்கு மேல 35 kilogramsக்குள்ள இருக்கக்கூடிய கேட்டகரி ஆஃப் ஆர்டிகல்ஸை நம்ம மேக்ஸிமம் இந்த பிசினஸ் பார்சல் கேட்டகரியில இது பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இதனுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 centimeters. எந்த டைமென்ஷன்லையுமே அது 150 centimeters மேலே எக்ஸீடா இருக்கக்கூடாது. குமுலேட்டிவா அதனுடைய லென்த், பிரெத், வித் இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா அது 300 centimeters தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிசினஸ் பார்சல்ஸை நம்ம அப் டு கேஷ் ஆன் டெலிவரி வேல்யூ வந்து அப் டு 50,000 வரைக்கும் நம்ம பிசினஸ் பார்சல்ஸ்க்கு ஆஃபர் பண்றோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, ஜென்ரலா ஒரு விபி ஆர்டிகிளா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு விபி ஆர்டிகிளுடைய விபி வேல்யூ 5,000 ரூபாய் வரைக்கும் தான் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ 5,000 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள ஒரு கஸ்டமர் வந்து தன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஃபர்ம் அப்படின்னா அவங்க பிசினஸ் பார்சல் அந்த கேட்டகரியை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது அப் டு 50,000 வரைக்கும் அந்த ஆர்டிகிளினுடைய வேல்யூவை சிஓடியா நம்ம மூலமா புக் பண்ணி அவங்க அந்த சார்ஜஸை வாங்கிக்கலாம். எகைன் அந்த பிசினஸ் பார்சலுடைய டேரிஃப் ரேட்டு ஸ்கிரீன்ல இருக்கிறது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப் டு 2 kilograms வரைக்கும் ஃபிக்ஸட் ரேட். நம்ம இதுல மினிமம் சார்ஜபிள் வெயிட் பார்த்தீங்கன்னா அப் 2 kilograms. அதுக்கு கீழே இருந்தாலும் 2 கிலோக்கான டேரிஃபை தான் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அடுத்தது இதனுடைய டெலிவரி ஸ்டாண்டர்ட்ஸ். லோக்கலா இருந்தால் அப் டு 3 days, மெட்ரோவா இருந்ததுன்னா 4 to 5 days. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேஷ் ஆன் டெலிவரினால அப் டு 50,000 ஒரு கண்டெய்ன்மெண்ட்டுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான், அதை தாண்டி அதில் வேறு எதுவும் இல்லை. தென் சிஓடிக்கான சார்ஜஸ். பிஸ்னஸ் நம்ம இங்கே பார்த்த டேரிஃப் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்சலுக்கான டேரிஃப். சரிங்களா, இந்த பிஸ்னஸ் பார்சலுக்கு சிஓடி ஃபெசிலிட்டி அவங்க அடிஷ்னலாக கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வாங்கக்கூடிய டேரிஃப் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. பிஸ்னஸ் பார்சலுக்கு பே பண்ண வேண்டிய டேரிஃப் இல்லாமல் அடிஷ்னலாக அந்த சிஓடினுடைய வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து டெலிவரி பண்ணிட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ அப் டு 5,000 ரூபாய் இருந்ததுன்னா 50 rupees அல்லது 2% ஆஃப் அமௌண்ட் ரெக்கவர்டு விச் எவர் இஸ் மோரோ அதை நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறோம். எபவ் 5,000 அந்த ஆர்டிகிளுடைய வேல்யூ நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அப்போ 100 rupees பிளஸ் 1% அமௌண்ட் எக்ஸீடிங் 5,000 வந்து நம்ம வாங்க. அப்போ ஒரு 6,000 ரூபாய் வெயிட் வேல்யூ இருக்கிற ஒரு ஆர்டிகிளை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டு வாங்குறோம் அப்படின்னா அப்போ 1% ஆஃப்
அமௌண்ட் எக்ஸீடிங் 5,000 அப்போ 1000 ரூபாய்க்கு 1% அந்த அமௌண்ட் பிளஸ் 100 ருபீஸ், அதாவது 110 ருபீஸை வந்து நாம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குவோம். சிஓடி ஃபீஸா நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறது சிஓடிக்கான ஃபீஸ், பிசினஸ் பார்சல் ஃபீஸ் வேற, சிஓடிக்கான ஃபீஸ் வேற. ஒரு கஸ்டமர் பிசினஸ் பார்சல் சிஓடி புக் பண்ணாருன்னா முன்ன ஸ்கிரீன்ல பார்த்த இந்த டேரிஃப் பிளஸ் அடிஷ்னலா இந்த டேரிஃப் இது ரெண்டுத்தையும் பே பண்ணாருனா தான் அவருக்கு பிபிசிஓடி ஆர்டிகல்ஸ் நம்ம புக் பண்ணி கொடுப்போம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார் அது சேஞ்ச் ஆயிடுச்சுல சார்? இது சேஞ்ச்டு வெர்ஷன் தான் சார். இது 6,500 தானே சார்? 1.6. எஸ் சார், 6,500 வரைக்கும் 1.6% சார். ஓகே, நான் அதை அப்டேட் பண்ணிடுறேன். நான் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ரிவைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் குரூப்ல போட்டேன். சாரி. அடுத்தது இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்து என்னங்க காம்பன்சேஷன் சார். அதுக்கு பிசினஸ் பார்சலுக்கு காம்பன்சேஷன் சார். ஓகே, நான் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். இது இப்போ நான் ஸ்லைட்ஸ் இருக்கிறத முதல்ல முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல், இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 35 kilograms வரைக்கும் நம்ம புக் பண்ணலாம். அதனுடைய லென்த் அண்ட் விட் பார்த்தோம்னா 1.5 meters தான் மேக்ஸிமம் டைமென்ஷன் ஒரு சைடு இருக்கணும். குமுலேட்டிவா அதனுடைய லென்த் அண்ட் பிரெட் பார்த்தோம்னா 3 meters மேலே எக்ஸிடா இருக்கக்கூடாது. இது அதனுடைய வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். தென் அதனுடைய டிலே இன் டெலிவரிக்கு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஆர்டிகல் டிலே இன் டெலிவரிக்கு அந்த ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் அவங்க பே பண்ணியிருப்பாங்க புக் பண்ணும்போது அந்த வேல்யூ அதே டெஸ்டினேஷனுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் புக் பண்ணியிருந்தா என்ன வேல்யூ, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம ஸ்பீட் போஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகலுக்கான காம்பன்சேஷன் சார்ஜஸா நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். தென் அதுவே இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல் லாஸ் ஆகுது இல்லை டேமேஜ் ஆகுது அப்படின்னும் போது 30 SDR வேல்யூ வந்து நாம அவங்களுக்கு கொடுக்குறோம். SDR அப்படின்றது ஸ்பெஷல் டிராயிங் ரேட்டு. இதனுடைய வேல்யூ வந்து IMFல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 3 years ஒன்ஸும் இதனுடைய வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த வேல்யூவை கஸ்டமருக்கு காம்பன்சேஷனா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருவோம். 300 SDR அப்படின்றது தான் லாஸ் ஆஃப் ஆர்டிகலுக்கு அல்லது டேமேஜ் ஆஃப் ஆர்டிகலுக்கு. டிலே இன் டெலிவரிக்கு வந்து ஆக்சுவல் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ் மைனஸ் ரெஜிஸ்டர், அதே கண்ட்ரிக்கு அதே வெயிட் இருக்கிற ஆர்டிகலை ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணா வரக்கூடிய சார்ஜஸ்க்கும் ஸ்பீட் போஸ்ட் சார்ஜஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம காம்பன்சேஷனா கொடுக்குறோம். சரிங்களா? தென் 2 விதமான கஸ்டம்ஸ் ஃபார்ம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்டிகல்னுடைய வேல்யூ 300 SDRக்கு உள்ள இருந்தது அப்படின்னா அதுக்கு CN22 ஃபார்மு. 300 SDRக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்டிகல் வேல்யூவா இருந்ததுன்னா CN23 ஃபார்மை வந்து நாம அட் த டைம் ஆஃப் புக்கிங் வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மா கலெக்ட் பண்றோம். ஸோ இந்த வேல்யூஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. CN22 எப்போ யூஸ் பண்ணணும், CN23 எப்போ யூஸ் பண்ணணுன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஸோ இதுல இப்போ ரீசெண்டா நம்ம PA எக்ஸாம் எழுதினாங்க இல்லைங்களா, அதுல வந்து இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் சாரி, எப்போ வந்து முதல்ல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து நேஷனல் வைட் லான்ச் ஆச்சு அப்படின்ற அந்த கொஸ்டினை வந்து லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, September 1, 2018. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அட் ப்ரெசன்ட் கரண்ட் சேர்மன் யார் நம்ம IPPBக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்திதா கவுல் அப்படின்றவங்க June 1, 2024 இருந்து சேர்மனா இருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் பை CEO வந்து விஸ்வேஸ்வரன் அப்படின்றவர் தான் இப்போ ரீசெண்டாக இருக்காங்க. இந்தியா போஸ்ட்ன்றது 100% ஈக்விட்டி ஓன்டு பை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இது இந்த ஸ்கிரீன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல 2 விதமான கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். ஒன்று வந்து பைலட் ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 30th January 2017. இது வந்து பைலட் ப்ராஜெக்ட். இதுவே ரோல் அவுட் எப்போ ஆச்சு ஆல் ஓவர் தி இந்தியா IPPB வந்து எப்போ ரோல் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து September 1, 2018. லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க, இதையும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் தவறுதலா இந்த ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஸோ லான்ச்டு பைலட் ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் ஆச்சுன்னு ஸ்பெசிஃபிக்கா உங்களை கேட்டாங்கன்னா மட்டும்தான் January 30th, 2017ன்றதை நீங்க ஆன்சரா போடணும். அது இல்லாம ஜென்ரலா IPPB எப்போ முதல்ல லான்ச் பண்ணாங்க அல்லது IPPB ரோல் அவுட் எப்போ முதல்ல ஆச்சா அப்படின்னு வெறும் காமனா ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப September 1, 2018 தான் அதுக்கான ஆன்சரா இருக்கணும். பைலட் ப்ராஜெக்டா இருந்தா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்களே பைலட் ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் ஆச்சுன்றது கொஸ்டின்ல வைப்பாங்க. அப்படி வந்தா மட்டும்தான் 30th January 2017 நீங்க சூஸ் பண்ணணும். அது எங்கெங்க ரோல் அவுட் ஆச்சு அப்படின்னா ராஞ்சி அண்ட் ராய்ப்பூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் நமக்கு ரோல் அவுட் ஆச்சு. தென் ஆல் ஓவர் இந்தியா பேன் இந்தியா ரோல் அவுட் வந்து 2018 September 1 தான் இந்தியா ஃபுல்லா ரோல் அவுட் ஆச்சு. 650 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து IPPB பிரான்ச்சஸ் இருக்கு.
இந்த ஐபிபிபி பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒரு ஐபிபிபி ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, மேனேஜர் இருப்பாரு இல்லைங்களா, அந்த பிரான்ச்சஸ் தான் இவங்க மீன் பண்றாங்க. தென் இப்போதைக்கு 13 லாங்குவேஜஸ்ல சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஐபிபிபியினுடைய தீம் லைன் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா ஆப்கா பேங்க் ஆப்கா துவார் அப்படின்றது தான் ஐபிபிபியினுடைய தீம் லைன். தென் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறது. தென் ஐபிபிபில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஆஸ் ஆன் டேட் பார்த்தோம்னா இது ஐபிபிபியினுடைய ஜென்ரல் ப்ராடக்ட். இது இல்லாம அவங்க அடிஷனலா நிறைய ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்சூரன்ஸ் அது அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் கேட்டகரியில வர, அதெல்லாம் ஆட் ஆன் ப்ராடக்ட். அவங்களுடைய பேசிக்கான ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தா 2 ப்ராடக்ட் தான், ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் அவங்க பண்றது கிடையாது, மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்ன்ற கான்செப்ட்ல தான் அவங்க அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 4 விதமான கேட்டகரி இருக்கு. ஒன்று ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், டிஜிட்டல் அண்ட் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ரெகுலர் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த 200 rupees பே பண்ணி பண்றோம் இல்லைங்களா, அது வந்து ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இனிஷியலா பார்த்தோம்னா நம்ம ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருக்கு கண்டிப்பா 10 years கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதை நம்ம இங்கே பார்த்துடலாம். எக்ஸப்ட் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், மீதி இருக்கக்கூடிய 3 கேட்டகரி ரெகுலர், பேசிக் அண்ட் ப்ரீமியம், இது 3த்தையுமே 10 வயசு கம்ப்ளீட் ஆனாலே போதும் ஒரு கஸ்டமரால ஓபன் பண்ணிக்க முடியும். வேற டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா மட்டும் கண்டிப்பா 18 years கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அப்பதான் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். ரைட். ஸோ ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 10 years and above கேன் ஓபன் த அக்கௌண்ட். தென் 0 பேலன்ஸ்ல ஓபன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மந்த்லி ஸ்டேட்மெண்ட் இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ஃப்ரீயாவே அவங்களுக்கு வரும். போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்டோட லிங்க் பண்ணிக்கலாம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 1 lakh அப் டு 1 lakh வரைக்கும் அவங்க அந்த அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னா அப்ப 2% per annum கால்குலேட் பண்ணி அதை ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவோம். அதே அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய்க்கு மேல அப் டு 2 lakhs வரைக்கும் அவங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா 2.25% per annum அட் எவ்ரி குவார்டர்லி வந்து பேமெண்ட் பண்ணிடுவோம். இந்த அமௌண்ட் பேலன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளினுடைய இஓடி பேலன்ஸை தான் அவங்க எடுத்துப்பாங்க. இஓடினா எண்ட் ஆஃப் த டே, அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் அதனுடைய அந்த 1 lakh அப்படின்றத வந்து அவங்க அரைவ் பண்றாங்க. இதுல அதே மாதிரி கேஷ் டெபாசிட்ஸ்க்கோ வித்ட்ராயலுக்கோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க டெபாசிட் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். ஒரு நாளினுடைய இறுதியில மேக்சிமம் அந்த அக்கௌண்ட்ல 2 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் அமௌண்ட்டை ரீடைன் பண்ண முடியும். அதுக்கு மேல அந்த அக்கௌண்ட்ல ரீடைன் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க ரீடைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐபிபிபி அக்கௌண்ட்டோட பிஓஎஸ்பி அக்கௌண்ட் லிங்க் ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்வீப் அவுட் ஆகி அது போய் எஸ்பி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அப்படி பிஓஎஸ்பி அக்கௌண்ட் லிங்க் பண்ணலைன்னா அந்த கன்சர்ன்டு பிரான்ச்சோட சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு அந்த அமௌண்ட் வந்து ஸ்வீப் அவுட் ஆகி நின்றும். தென் பீம் யூபிஐ பிளாட்ஃபார்ம்லையும் இப்போ ஐபிபிபி அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஃபோன்பே, கூகுள் பே இது எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இதுவும் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். பட் இதுல என்ன அடிஷனலா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா செக் பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா ஒரு மாசத்துல மேக்சிமம் 4 withdrawals வரைக்கும் தான் அலௌடு, அதை தாண்டி வித்ட்ராயல் எடுக்க முடியாது. ஸோ அதுதான் இதுல கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன். இதுவே ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க டெபாசிட் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இதுல வந்து அப்படி பண்ண முடியாது. மேக்ஸிமம் 4 withdrawal தான் உங்களுக்கு அலௌடு. எகைன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதே சேம் முன்ன சொன்ன அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கும் பொருந்தும். தென் அடுத்தது டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் ஏஜ் வந்து 18 years கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அந்த கஸ்டமருக்கு கண்டிப்பா ஆதார் இருக்கணும், பேன் இருக்கணும். இது 2 இன்ஃபர்மேஷனையும் வச்சு ஆன்லைன்ல அவங்களே ஐபிபிபி வெப்சைட்ல லாகின் பண்ணி அவங்களுக்கான அக்கௌண்ட்டை அவங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை அப் டு 12 months வரைக்கும் அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணாம அவங்களா செல்ஃபாவே அந்த அக்கௌண்ட்டை டீல் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிலிருந்து 12 month முடியறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா நியரஸ்ட் ஏதாவது ஒரு ஐபிபிபி பிரான்ச்சையோ அல்லது போஸ்ட்மேன் யார் யாரெல்லாம் அந்த மைக்ரோ ஏடிஎம் டிவைஸ் வச்சிருக்கிற போஸ்ட்மேன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு கேஒய்சி அப்டேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணணும். பண்ணாங்கன்னா இந்த டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா 12வது மாசமும் முடிஞ்சு அவங்க அந்த கேஒய்சி ஃபார்மாலிட்டிஸ் அப்டேட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். அவங்களால அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் அவங்களே ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அப் டு 12 months வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதுதான் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அட் த எண்ட் ஆஃப் 12th month அவங்க கேஒய்சி அப்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் ஆகி அவங்க கண்டினியூவா யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 12 months வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட்ல குமுலேட்டிவா அதுல நடந்தக்கூடிய டோட்டல் டெபாசிட் டிரான்சாக்ஷனுடைய வேல்யூ வந்து 1,20,000 ரூபாய்க்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. தட் மீன்ஸ் அவர் 1ஆம் தேதி ஒரு 10,000 போடுவாரு,
திருப்பி ஒரு 5,000 போடும். இந்த மாதிரி குமுலேட்டிவா அவர் பண்ண டோட்டல் டெபாசிட்னுடைய வேல்யூ 1,20,000 மேல எக்ஸீட் ஆக முடியாது. எப்பன்னா டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கிற வரைக்கும். அவர் அதே அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணி ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா மாத்திட்டாருன்னா அப்ப 2 லட்ச ரூபாய் வரைக்குமே அவரு வச்சுக்கலாம் பெர் டேக்கே. இயருக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. தென் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட், மற்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா டோர் ஸ்டெப் பேங்கிங் எல்லாமே நம்ம சார்ஜ் வந்து கலெக்ட் பண்றோம். 25 rupees + GST வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இருந்ததுன்னா அது எல்லாமே ஃப்ரீ டெபாசிட், வித்ட்ராயல், டோர் ஸ்டெப் பேங்கிங் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். பட் அவங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பே பண்ணணும். அட் த டைம் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங்கே பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ஃபைனான்ஷியல் இயர் அல்லது அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு 149 + GST வந்து நாம அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இயருக்கு வந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிடுவோம். அடிஷனல் ஒவ்வொரு ரினியூவலுக்கும் பார்த்தோம்னா 99 rupees + GST வந்து அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஆட்டோ டெபிட் பண்ணிடுறோம். ஸோ இந்த அமௌண்ட் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க டோர் ஸ்டெப் பேங்கிங்கை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவைல் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் ஃபைனான்ஷியல் இயர்ல. ஸோ அதுதான் ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சரு. இதுல வந்து அடிஷனலா அவங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டை வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்களே அந்த ஐபிபிபி ஆப்குள்ள லாகின் பண்ணாங்கன்னா கஸ்டமர் அவங்களே அந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் ஆகிடும் அந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டுக்கு. அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு விர்ச்சுவல் டெபிட் கார்டு எனேபிள் ஆகும். அதை வச்சு அவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபோன்பே, கூகுள் பே கான்ஃபிகர் பண்றது எல்லாமே அவங்க அந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் வச்சு அவங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். தென் கேஷ்பேக் கொடுக்குறோம், அது மூலமா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு. தென் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் நம்ம ஜென்ரேட் பண்ண போறது அடுத்த ஸ்கிரீன்ல பார்ப்போம். தென் இந்த ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து முன்ன பார்த்து அதே ரேட் தான். அப் டு 1 lakh வரைக்கும் 2% per annum paid quarterly. Again more than 1 lakh and up to 2 lakhs வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு 2.25% per annum paid quarterly வந்து நம்ம பண்றோம். தென் கரண்ட் அக்கௌண்ட் வந்து இந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம December 1, 2021 டெம்பரரிலி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வந்து இன்னும் ரிவைவ் பண்ணல. ஸோ இன் அடிஷன் டு தட் தான் வந்து இப்போ என்ன பண்றாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பதில் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் அப்படின்ற கான்செப்ட்ல மெர்ச்சன்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. 0 பேலன்ஸ்லேயே தான் நம்ம அதுவும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். அவங்களுக்கு அந்த QR கார்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அது மூலமா பேமெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா. அடுத்து டாக் பே. இது வந்து நம்ம ஃபோன்பே, கூகுள் பே மாதிரி டாக் பேன்னு ஒன்று ஐபிபிபில இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டாக் பேவை யூஸ் பண்றதுக்கு ஐபிபிபி அக்கௌண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எந்த நேஷனல் பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் வச்சு கூட டாக் பே ஆப்பை வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒரு ஃபோன்பே, கூகுள் பேவை எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி டாக் பே ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ ரோல் அவுட் ஆச்சு அப்படின்னா December 15, 2020 இந்த டாக் பே ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க. இதனுடைய ஃபைனான்சியல் தீம் வந்து ஆத்மா நிர்பர் பாரத். எல்லாமே ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்ற அந்த கேட்டகிரிக்கில் தான் இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவங்க லான்ச் பண்றாங்க. இதுவும் பீம் யூபிஐ பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகும். தட் மீன்ஸ் யூபிஐ பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகுது. யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதை கூட அப்ரிவேஷனா கேட்கலாம். தென் இது இல்லாம ஐபிபிபில கொடுக்கக்கூடிய அடிஷனல் சர்வீசஸ் என்னன்னு பார்த்தோம்னா மொபைல் பேங்கிங், SMS பேங்கிங், மிஸ்ட் கால் பேங்கிங், ஃபோன் பேங்கிங்னு சொல்லிட்டு இந்த நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம ஐபிபிபில கொடுக்கக்கூடிய ஐபிபிபி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அடிஷனல் சர்வீசஸ். ஸோ மொபைல் பேங்கிங் கஸ்டமர் வந்து எப்படி ஒரு பேங்கோட ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு மொபைல் பேங்கிங் ஆப் இருக்கோ அதே மாதிரி ஐபிபிபியினுடைய மொபைல் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, சிஃப் ஐடி, டேட் ஆஃப் பர்த், அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க கொடுத்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இந்த 4 இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு கஸ்டமர் வந்து ஐபிபிபி ஆப்பை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது மூலமா கீழே இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே அந்த கஸ்டமர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் செக் பண்றது, தென் ஸ்வீப் இன் ஸ்வீப் அவுட் பண்றது, அதர் பேங்க்ஸ்க்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஆன்லைன்ல பில்ஸ் பேமெண்ட் பண்றது, இது எல்லாமே நமக்கு அந்த மொபைல் பேங்கிங் ஆப் மூலமா பண்ண முடியும். தென் SMS பேங்கிங். இப்போ இந்த SMS பேங்கிங் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஃபீல்டில் யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்காலர்ஷிப் அக்கௌண்ட்டு, NRGA பேமெண்ட் அக்கௌண்ட்டு, கலைஞர் மகளிர் உரிமைக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பேலன்ஸ் இருக்கா பாருங்க, இல்லை கிரெடிட் ஆயிடுச்சா பாருங்க அப்படின்லாம் கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே அந்த கஸ்டமரே அதை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு SMS ரெஜிஸ்டர்னு டைப் பண்ணி அமிச்சாங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிடும். தென் ஒவ்வொரு டைம் பேலன்ஸ் செக் பண்றதுக்கோ அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கோ இந்த நம்பருக்கு பேலன்ஸ் செக் பண்ணா BAL அல்லது மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னா மினின்னு டைப் பண்ணி அவங்க அனுப்பிச்சாங்கன்னா லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் அவங்க மினி ஸ்டேட்மெண்ட்ல பாத்துக்க முடியும். இது பேலன்ஸ் செக்கிங்னா எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்ல ரிப்ளை வந்துடும். ஸோ இதுதான் SMS பேங்கிங். அதே மிஸ்ட் கால் பேங்கிங்னா எகைன் SMS கூட பண்ண தெரியாத கஸ்டமரா இருந்தாங்கன்னா இந்த 842404 இந்த நம்பருக்கு அல்லது இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்ட் கால் விட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த மிஸ்ட் கால் பேங்கிங்கான ரெக்வஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். அடுத்தவங்க ஒவ்வொரு டைம் அவங்களுடைய பேலன்ஸ் செக் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா பேலன்ஸ் வரும். அல்லது இந்த நம்பருக்கு மிஸ்ட் கால் விட்டாங்கன்னா அவங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய ஃபோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா SMSல ரிசீவ் ஆயிடும். ஸோ இதுதான் மிஸ்ட் கால் பேங்கிங். இது எல்லாமே ஃபீல்டில் நமக்கு இந்த NRG அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், ஸ்காலர்ஷிப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். தென் ஃபோன் பேங்கிங், இது ரெண்டுமே பண்ணாம அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்ததை பார்க்க கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கூடிய கஸ்டமரா இருந்தாங்கன்னா 155-299 கால் பண்ணாங்கன்னா ஃபோன் மூலமா அவங்களுக்கு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலமாவே அவங்களுக்கான பேலன்ஸ் என்ன இருக்கு, இல்ல அவங்களுக்கான ஏதாவது டோர் ஸ்டெப் பேங்கிங் வேணுமா, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க ஓவர் ஃபோனே வந்து கேட்டுக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணியே வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த ஃபோன் பேங்கிங். ஸோ அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் 155-299. தென் QR கார்டு, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அந்த கார்டு தான். QR கார்டுக்கான எக்ஸ்பேன்ஷனை ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குயிக் ரெஸ்பான்ஸ் கார்டு அப்படின்றது தான் QR கார்டுக்கான எக்ஸ்பேன்ஷன். இதை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ரிவேட்டட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு IPPB கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எந்த விதமான பாஸ்புக்கும் ஆஃபர் பண்றது இல்லை. ஸோ அக்கௌண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த QR கார்டு. அதுல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணியும் நம்ம அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த QR கார்டுடைய பர்பஸ். QR கார்டுக்குன்னு எந்த பின்னோ பாஸ்வேர்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒன்றும் அதை வச்சு அந்த கஸ்டமர் நேரில் வந்து பணம் எடுக்கலாம் தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஒரு QR கார்டு தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த QR கார்டுக்கு அடுத்து சப்சிக்வெண்டா அடிஷனல் டூப்ளிகேட் அல்லது இன்னொரு QR கார்டை வாங்கணும்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து 25 rupees அவங்க பே பண்ணணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் QR கார்டை இஷ்யூ பண்ணுவோம். இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலா கொடுக்குற QR கார்டு மட்டும்தான் ஃப்ரீ. அடுத்து உடஞ்சிருச்சு, மிஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி வந்து கேட்டாலும் அந்த அடிஷனல் QR கார்டுக்கு 25 rupees சார்ஜஸ்ல தான் நம்ம அவங்களுக்கு QR கார்டு இஷ்யூ பண்றோம். 10 டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட். ஸோ DLC வந்து பார்த்தோம்னா நம்ம மைக்ரோ ATM டிவைஸ் மூலமாவே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பென்ஷனர்ஸ்க்கு. ஸோ 60 yearsக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பென்ஷனர்ஸ்க்கு டோர் ஸ்டெப்ல போயிட்டு 70 rupees per DLCயா நம்ம வந்து சார்ஜஸ் அவங்களுக்கு வந்து லைஃப் சர்டிபிகேட் ஆன்லைன்ல ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் நம்ம வாங்கக்கூடிய இது. இந்த DLCக்கு ஒரு கஸ்டமர் வரணும்னா அவருக்கு IPPB அக்கௌண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் DLC பண்ணும்போது கொண்டு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம்னா அவர் கண்டிப்பா ஆதார் கொண்டு வரணும். தென் அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரு, தென் போஸ்ட் எந்த அக்கௌண்ட்ல வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுது அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் கண்டிப்பா நமக்கு அட் த டைம் ஆஃப் DLC வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பண்ணாங்கன்னா நம்ம அவங்களோட பயோமெட்ரிக்கெல்லாம் ஆதாரையும் வச்சு அவங்களுக்கு DLC வந்து ஜென்ரேட் பண்ணிடுவோம். பிரமான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகி அந்த கஸ்டமர் கொடுத்த மொபைல் நம்பருக்கு மெசேஜா போகும். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பே டிராயிங் அல்லது பென்ஷன் டிராயிங் டிஸ்பர்சிங் ஏஜென்சிக்கு வந்து இவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். அவங்க இந்த ஜீவன் பிரமான் வெப்சைட்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபெச் பண்ணி அவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. அவன் ஜஸ்ட் DLC இங்க ஜென்ரேட் பண்ணா போதும், அந்த கஸ்டமர் போய் திருப்பி அதனுடைய ஹார்ட் காப்பி ஃபார்மை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? தென் டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர், இது இப்போ நடைமுறையில் இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். AIPS பண்ணிட்டு இருக்கோம். IPPB அண்ட் நான் IPPB கஸ்டமர் யாரா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலமா நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய கேஷ் வித்ட்ராயலையோ அல்லது மினி ஸ்டேட்மெண்ட்டையோ நம்மளால பேலன்ஸ் எனக்கு 3 டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது என்கொயரிஸுமே நம்மளால வேற எந்த நேஷனலைஸ்ட் அல்லது PSU பேங்க்னுடைய டீட்டெயில்ஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ணி பார்த்து கஸ்டமருக்கு சொல்ல முடியும். இப்போதைக்கு கேஷ் வித்ட்ராயல், மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் என்கொயரி மட்டும்தான் பண்ண முடியும். கேஷ் டெபாசிட் ஆப்ஷன் AIPSல கிடையாது. சரிங்களா? ஸோ AIPS அப்ரிவேட்டட் ஃபார்மையும் பார்த்துக்கோங்க. ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், இதுவும் ஒரு இயர்ல வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தென் மொபைல் நம்பர் அப்டேட் சர்வீஸ் ஃபார் ஆதார். நம்ம இப்போ CELCன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த CELC மூலமா இப்போதைக்கு நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா CELC மென்ட் ஃபார் மொபைல் நம்பர் அப்டேட் பிளஸ்
பிலோ 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஆதார் ஜென்ரேஷனே நம்ம சிஎல்சி அந்த ஆப் மூலமா உங்களால பண்ண முடியும். பட் ஆஸ் ஆன் டேட் நம்ம அதை பண்றது இல்லை. இப்போதைக்கு மொபைல் நம்பர் அப்டேஷன் மட்டும் தான் நம்ம சிஎல்சி ஆப் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய அப்டேட் என்ன அப்படின்னா, ஜூலை 2021 தான் முதல்ல இந்த சிஎல்சின்ற கான்செப்ட் வந்து ஐபிபிபி மூலமா நம்ம மைக்ரோடெம் டிவைஸ்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டேட்டு ஆஸ் ஆன் டேட் 1,46,000 போஸ்ட்மேன் அண்ட் ஜிடிஎஸ் ஸ்டாஃப் வந்து இந்த சிஎல்சி அப்டேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சார்ஜஸா வந்து 50 rupees per அப்டேஷன் வந்து நம்ம இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல டேட்டு, எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்றோம், எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட்மேன் அண்ட் ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ் பண்றோம், இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். தென் பேங்கிங் அப்ரிவேஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட என்னோட கிளாஸை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். உங்களுக்கு அந்த பிசினஸ் பார்சலினுடைய காம்பன்சேஷன் சார்ஜஸ், தென் பிசினஸ் பார்சல் அப்டேட்டட் அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் நம்மளுடைய அந்த பேரவை குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறேன். சார் அந்த ஒன் இந்தியா ஒன் ரேட் சார், சொல்லுங்க. அது 35 இல்ல ஜிஎஸ்டியோட சேர்த்து 41 சார்? ஆமாங்க, ஆமா. 35 அதனுடைய டேரிஃப் பிளஸ் ஜிஎஸ்டி. நம்ம பாக்குறது ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜிஎஸ்டியோட சேர்ந்த ரேட் தான். அது 41ன்றது ஜிஎஸ்டியோட சேர்ந்த ரேட். 35 பிளஸ் ஜிஎஸ்டி 18% போட்டீங்கன்னா அதோட அமௌண்ட் 6 rupees. ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ. Thank you very much. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர்ல 35, 41 ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா 41 தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். Thank you very much. 35 மட்டும் கொடுத்துட்டு 41 இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு கொஸ்டின்லயே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டின்ற வேர்டை கண்டிப்பா ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஜிஎஸ்டின்ற டேர்மே அந்த கொஸ்டின்ல இல்லாம ஆன்சர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா 41 அந்த ஆன்சர்ல கண்டிப்பா இருக்கும். சரி, ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, Satya. Satya, one more போடுமா Satya? Is it sufficient? முடிஞ்சதுங்க சார், அவ்வளவுதாங்க சார். Okay, Satya. Thank you very much, Satya. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார். Thank you very Thank you, much. sir. Thank you.